தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சைதாப்பேட்டை மசூதி காலனியில் கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாரணாசியில அவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எந்த திட்டம் வந்தாலும் அடுத்த நிமிடமே பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கும். தமிழ்நாட்டின் வரி பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று நமக்கு நியாயமாக வழங்க வேண்டிய பணத்தை கூட திருப்பி கொடுக்காத ஆட்சிதான் பிஜேபி. நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க, வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்முடைய உணர்வுகள் எதையும் மதிக்க மாட்டாங்க. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ் மேல அன்பு வந்துடும். தமிழ் கத்துக்கலையேன்னு வருத்தமா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வாரத்துக்கு 8 நாள் 9 நாள் இருந்தா நல்லா இருக்குமே, 9 நாள் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணலான்னு மோடி நினைக்கிறாரு. இப்ப கூட வராராம் திரும்பி. அதனால ஆனா அந்த பண ஒதுக்கீடு செய்யும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு 10 தடவை 15 தடவை அதிகமாக, அத்தனை மடங்கு அதிகமாக பணம் ஒதுக்கீடு தருவார்கள். ஏன்னா யாரும் பேசாத மொழி. பேசக்கூடிய தமிழ், உயிரோடு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய தமிழ், தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய தமிழுக்கு சமஸ்கிருதத்தை விட 10ல் 20ல் ஒரு பங்கு காசு ஒதுக்கீடு செய்வதற்கு கூட மனமில்லை. எல்லா இடத்திலையும் தன்னுடைய இந்துத்துவ கொள்கைகளை, தன்னுடைய சங்க பரிவார் கொள்கைகளை, RSS கொள்கைகளை கொண்டு வந்து நுழைத்து அந்த பிள்ளைகளை கூட கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சி. சைனிக் ஸ்கூல் இந்திய அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை இப்ப பொது இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து நடத்தலாம், தனியாரோடு இணைந்து நடத்தலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 62 சைனிக் ஸ்கூல் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இது சைனிக் ஸ்கூலா இல்லனா ஷாக்கா, சங் பரிவாரோட ஷாக்காவான கேட்கக்கூடிய நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நம்முடைய இவங்க கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய, தேர்தல் சாசனத்திற்கு எதிரானது என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். இந்த நாடு நமக்கான நாடு. அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் விற்றுவிட்டு போகக்கூடிய நாடில்லை. சாதாரண சாமானிய விவசாய அடித்தட்டு மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நாடு இந்த நாடு என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வைத்து நம் பிரச்சாரத்தை ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு காதுகளுக்கும் எடுத்து சென்று வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். எதிரில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சொல்றாங்க, நான் கவர்னர் பதவியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு. அவங்க விட்டுட்டு வரல, வேற வேட்பாளர் அந்த கட்சியில இல்ல, யாரும் நிக்க முன் வரல. அதனால கவர்னரா இருந்தவங்களை கூட ரிசைன் பண்ணிட்டு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். அதுக்காக பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டுறாதீங்க. ஏன்னா பிஜேபியால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, பலனும் இல்லை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மறவாதீர்கள். உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன். நன்றி. தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சைதாப்பேட்டை மசூதி காலனியில் கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.